இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து இந்த டிசைன் மாடல் நான் போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து வெட்டியிருப்பேன். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி வெட்டினோம் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட்டான இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம துணி வந்து மிச்சப்படுத்திக்கலாம். இப்போ தரையில் வந்து நம்ம 2 இன்ச்சு கீழே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு, நம்ம எப்பயும் போல் கை வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த சைடு நான் கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து நம்மளுக்கு துணி மடக்கி இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். நினச்சிட்டு நம்ம எப்பயும் போல் கை வளைவு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த இடத்து வரைக்கும் நம்மளுக்கு துணி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கை சேஃப் வந்து வரைவோம். இப்போ நம்ம கட் பண்ணுறது எப்பயும் போல் இந்த இடத்துல வந்து நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா வளைவு வந்து நிறையா வரும். அதனால் இந்த இடத்துலேருந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ வந்து இந்த தரையில் வரையாமல் இந்த மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா இந்த வளைவு சேஃப் வந்து இப்படி வரும். அதுக்காக நம்ம இந்த சேஃபை வந்து இங்கே துணி இருக்கிற மாதிரி வரைஞ்சி இந்த சைடு நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அந்த வரைஞ்ச சேஃபுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இந்த சைடு வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நிறைய டிசைன் ப்ளவுஸு டிசைன் கை நம்ம வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஈஸியான முறையில் ஒவ்வொரு டிசைனுமே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரெண்டுமே நம்ம போட்டுட்டு இப்போ இந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். எப்பயும் போல் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் மடிப்பு பாகத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு துணி வந்து அந்த 2 இன்ச்சு துணி வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். போன வீடியோவில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், 1 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம எப்பயும் போல் கை வரைஞ்சிட்டு அதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணி அதை நாங்கள் 2ஆக கட் பண்ண சொல்லியிருந்திருப்பேன். அதில் வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து அது சரியாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தரையில் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தைக்கும்போது அந்த டிசைனுக்கு வந்து நடுவில் 2 இன்ச்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அந்த துணி வந்து இருக்கும். இந்த துணியை வந்து நம்ம லைனிங் துணியோடு சேர்த்து நம்ம தச்சு திருப்ப போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு தடவை பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியான முறையில் டிசைன் வந்து புரிஞ்சிடும். இப்போ இதில் அமுக்கு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் வந்து ஈஸியான முறையில் புரியும். ஏதோ வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்போம். இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸான ஒரு வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுல தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு வீடியோ நம்ம பார்த்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம நிறையா கஸ்டமர்களுக்கு நம்ம தைச்சி கொடுக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்ம அடுத்தவங்கள்ட்ட நம்ம தைக்கிறோன்னு சொல்கிறத விட நம்ம தைச்சி கொடுத்த ஒரு கஸ்டமர் அவங்க நிறையா பேர்த்து சொல்லும்போது நம்மளுக்கு கஸ்டமர் அதிகம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்து நான் வந்து எப்படி டெய்லர் ஆனேன் அப்படின்ற ஒரு லிங்க்கில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ அதே தான் இப்போ இங்கே நடந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த டிசைன் நான் தைச்சி கொடுத்துட்டு இப்போ 2 நாள் கூட இல்லை, இந்த டிசைனை நான் தைச்சி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிசைனை நான் தைச்சி கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த டிசைனை இந்த இடத்துல நான் தைச்சேன், இந்த டிசைன் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னதுனால அந்த கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட அதே டிசைனை கொடுத்து இதே மாடலில் எனக்கு தைங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம ப்ரமோஷன் பண்ணுறத விட நம்ம தைக்கிறத நம்ம கஸ்டமர் ப்ரமோஷன் பண்ணுறதுல நம்மளுக்கு வந்து நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு கிடைப்பாங்க. இப்போ வந்து நம்ம 2மே தைச்சி திருப்பி எடுத்துட்டோம். இப்போ நம்ம டிசைன் துணிக்காக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம 2 இன்ச்சு நம்மளுக்கு நடுவில் வந்து டிசைன் வேணும். அதுக்கு தக்கன இந்த துணியை எடுத்துக்கிட்டு நம்ம 2 இன்ச்சு தேவை அப்படின்னா நம்மளை ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். அகலம் வந்து ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கிட்டு உயரம் வந்து அந்த ப்ளவுஸுக்கு தக்கன நம்ம மடிச்சிட்டு நம்ம மிச்சம் இருக்க பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு மடிப்பாக வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஒரு மடிப்பு அந்த சைடு, ஒரு மடிப்பு இந்த சைடு, 2 சைடுமே மாறி மாறி வர மாதிரி இந்த மாதிரி மடிப்புகளை வச்சுட்டு நம்ம தைக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த மடிப்பை வந்து நம்ம தைச்சிக்கலாம். இந்த சைடு நம்ம மடித்து வச்சாலே இந்த சைடு நம்மளுக்கு அந்த மடிப்பு வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு நம்ம இந்த சைடு பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மடிப்பு நம்மளுக்கு தன்னால் வந்துடும். இதே மாதிரி இந்த சைடு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேம் டிசைன் தான்.
ஆனால் 2 சேம் டிசைனில் கொஞ்சம் வித்தியாசம் தான். உங்களுக்கு வந்து துணி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இந்த டிசைனை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் மறுபடியும். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டானவங்களுக்கு நம்ம ஒட்டு போடுற மாதிரி வரும்ல, அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தரையில் துணி இருக்க மாதிரி நினச்சிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒட்டு போடுற வேலை இருக்காது. அதுக்காகத்தான் நான் மேக்ஸிமம் இந்த வீடியோ எடுத்து போடணும் அப்படின்றக்காக போட்டேன். இப்போ இந்த மாதிரி மடிப்புகளை வச்சு நம்ம தைச்சிட்டு இந்த சைடும் நம்ம தைச்சிக்கலாம். 2 சைடுமே தைச்சிட்டு இப்போ இந்த அளவுகளை வந்து நம்ம மாறாமல் கீழே வந்து லைனிங்கோடு சேர்த்து நம்ம அதை அட்டாச் பண்ணி தைச்சிக்கலாம். ஏன்னா பிசுறு வராமல் இருக்கும். லைனிங் வச்சு நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா பிசுறு வராமல் இருக்கும். இப்போ அந்த லைனிங்கோடு நம்ம சேர்த்து வச்சு அடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டும் அந்த நடுவில் அந்த அளவு வந்து மடக்கிட்டு இப்போ இது மேலே வச்சு நம்ம அடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம கட் பண்ணி அந்த வளைவு சேஃப் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதில் பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைன் வந்து ரெடி ஆயிரும். நான் அந்த ஏற்கனவே தரையில் கட் பண்ண பீஸ் தான் அந்த நம்ம உள்ள நடுவில் டிசைன் கொடுத்துருக்குது. இப்போ என்னடா கலர் மாறி இருக்குதுன்னு நினைக்காதீங்க, சேம் டிசைன் தான். அதுக்காக நான் அந்த வீடியோ எடுக்கலை. பழைய வீடியோ இருந்த அதுவே லிங்க்கை வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரெண்டுமே சேம் டிசைன் தான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 2 மடிப்பு மாறி மடிப்பு வச்சோம் பார்த்திங்களா, அந்த மடிப்பை வந்து நம்ம ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிட்டு நம்ம முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு ஒவ்வொரு பாசியாக வச்சு நம்ம தைச்சிட்டு போயிடலாம். நான் எதுக்காக 2 வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு முதல்ல நான் சொல்லியிருக்கேன். ஒரு மெத்தடு வந்து கொஞ்சம் வெயிட்டானவங்களுக்கு வந்து தரையில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒல்லியாக தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் டச் பண்ணி பாருங்கள். ஒல்லியானவங்களுக்கு எப்படி கட் பண்ணி தைக்கணும் அப்படின்றது. இப்போ கட்டிங் மட்டும் தான் மாறும், டிசைன் வந்து ஒரே டிசைன் தைக்கிறது ஒரே மாதிரி தைக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எந்தது வேணுமோ 2ல் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பாசியும் வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பர் டிசைன் வந்து ரெடி ஆகிரும். இதே மாதிரி எல்லா பக்கம் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கூட நினைக்கலாம், என்னடா ரெட் கலர் தைச்சிட்டு இந்த கலரில் நீங்கள் டிசைன் வைக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. சேம் கலர் மட்டும்தான் வேறு, நம்ம டிசைன் ஒன்றா இருக்கிறதுனால எடுத்த வீடியோவே நான் அப்படியே லிங்க் பண்ணியிருக்கேன். மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம தைச்சி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள்.